ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கெல்லாம் பக்காவான ஒரு சைடிஷ் பார்க்கலாமா? வெல்கம் டு அம்முக்குட்டி டைரி. ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி டேஸ்ட் சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் சேருங்க. இப்போ இதை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னி சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்ந்துக்கலாம். நல்லா கலராக இருக்கிற மிளகா போடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். கலராக இருக்கிறதா பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் காரத்துக்கு ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். சிம்மிலே வச்சு வதக்கிக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ தக்காளி, வெங்காயத்தை விட தக்காளி அதிகமாக இருக்கணும். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மூடி போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக வேணால் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு தாளிப்பு பார்த்துடலாமா? கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த இட்லி தோசை கூடலாம் செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி